சரண் சம்பிரதாய அனுஷ்டான ரக்ஷண அபிமான் பெருமையுடன் வழங்கும் நம் ஏபிஎன் சுவாமியின் துலா காவேரி மாகாத்மியம். உங்க ஏபிஎன் சுவாமி wordpress.comல மகாவித்வான் சாரசாரஜ்ஞர் ஸ்ரீ ஊவே சக்கரவர்த்தியாச்சாரியார் சுவாமி எழுதின துலா காவேரி மாகாத்மியத்தோட தமிழ் பதிப்பு இருக்கு. இப்பவே அதுல லாகின் பண்ணி ஃப்ரீ டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஏகாதசி தினத்தில் ஆகார நியமத்துடன் இருக்க வேண்டும். எப்பொழுதுமே பூ சம்பந்தம் பட்ட பூஸ்பரிஷம் பட்டதான தீர்த்தம் தான் பகவத் ஆராதனத்திற்கு சிறந்தது. எப்பொழுதுமே நாம் என்ன பண்றோம், பெரியோர்கள் எப்பொழுதுமே கிணறு தேடின்னு போறோம், எங்க கிணறு கிடைக்கும் எங்க கிணறு கிடைக்கும்னு. காரணம் என்ன? பூஜலம் தான் சுத்தி. சில ஊர்களில் போனா தீர்த்தம் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு, எங்கேயோ கிணத்துல இருந்து ரொம்ப தூரத்துல ஜலம் கொண்டு வரான்னா அதுல மணல் சம்பந்தம் இருக்கணும். இப்ப இன்னைக்கு கொண்டு வந்த தீர்த்தத்தை நாளைக்கு பெருமாள் திருவாராதனத்துக்கு தலிகைக்கு உபயோகப்படுத்துறோம்னா என்ன பண்ணணும்னா குறைஞ்சபட்சம் ஒரு படி மணல் அதில் போட்டு வைக்கணும். அப்பதான் அதை உபயோகப்படுத்த முடியும். முந்தைய தினம் பறித்த புஷ்பங்களை பரமாத்மாவிற்கு சமர்ப்பிக்க கூடாதுன்னு சொல்றா. பஞ்சமகா யஜ்ஞங்களை நாம் அவசியம் செய்ய வேண்டும். புழு கேசம் இவற்றினாலே ஏற்பட்டதான அன்னத்தை பகவானுக்கு நிவேதனம் பண்ணக்கூடாது. கணவன் மனைவி இருவரும் ஒன்றாக அமர்ந்து சாப்பிடக்கூடாது. மனைவி சாப்பிட்டதை மிகுதியை கணவன் சாப்பிடக்கூடாது. கிரகஸ்தன் ஒரு பொழுதும் பிக்ஷை வாங்கக்கூடாது, அவன் உச்சவருத்தியை தான் செய்ய வேண்டும். பிக்ஷை என்பது சமைத்த அன்னம். சன்னியாசிகளும் பிரம்மச்சாரிகளும் ஒரு பொழுதும் உச்சவருத்தி செய்யக்கூடாது, அவர்கள் சமைத்த அன்னத்தை தான் வாங்க வேண்டும். பரிசேஷனம் செய்யாமல் சாப்பிடக்கூடாது, அது அக்னிஹோத்திரத்திற்கு சமமானது. பரிசேஷனம் செய்யும் காலத்தில் பருக்கைகளை பல்லில் போட்டு கடிக்கக்கூடாது. அந்த பரிசேஷன தீர்த்தத்தை உத்தராபோஷணம் முதலானவற்றை பார்த்து எடுத்துக்கொள்ள வேண்டும். சாப்பிடும் பொழுது இரு கைகளால் எடுத்து சாப்பிடக்கூடாது. இரும்பு பாத்திரத்தில் வைத்திருக்கக்கூடிய தண்ணீரை பருகக்கூடாது. சப்தமி ஞாயிற்றுக்கிழமை முதலான தினங்களில் நெல்லி கூடாது. துவாதசி வித்திரிக்தம். அந்த தினங்கள்ல துவாதசி வந்ததுன்னா அது எக்ஸம்டட். இரவு வேளையில் எள்ளு தயிர் இதை சாப்பிடக்கூடாது. பழையது சாப்பிட்றது அப்படின்னு சில பேருக்கு வழக்கம் இருந்ததுன்னா அது என்ன பண்ணுவான்னு கேட்டா, பாத்திரத்தில் சாதம் இருக்கும், அதில் தண்ணி கொட்டுவா. அப்படி இருக்கக்கூடாது. ஜலம் வச்சு அந்த ஜலத்துல தான் சாதத்தை போடணும். இப்ப அந்த பிரச்சனை இல்லை, பழைய பொட்டி வந்துருச்சு, அதுக்குள்ள வச்சு வச்சு எடுத்து சாப்பிட்டு இருக்கோம். இது போல விசேஷமான விதிகள் உண்டு. வைஸ்வதேவத்திற்காக மனைவியானவள் சமைக்க வேண்டும். எந்த சமயத்தில் எப்பொழுது தலிகை செய்தாலும் அது பகவானுக்கு அர்ப்பணம் செய்ய வேண்டும். எம்பெருமானுக்கு நிவேதனம் செய்யாமல் நாம் சாப்பிடுவது எதுவாக இருந்தாலும் அது சுறா கள்ளிற்கு சமமானது. புராணம் சொல்பவரிடத்தில் பகுமானத்துடன் இருக்க வேண்டும். புராணம் சொல்பவர் நியமத்துடன் இருக்க வேண்டும். காவேரி கரையில் ராமாயணத்தை கேட்பது மிகச்சிறந்த தர்மம். ஒரு ஸ்லோகமோ அரை ஸ்லோகமோ அந்த ஒரு ஸ்லோகத்தினுடையதான முழுமையான அர்த்தத்தை நாம் கேட்பதோ பல ஜென்மாக்களில் நம்முடைய சஞ்சிதமான பாபங்களை எல்லாம் அது ஒழிக்கும். அப்பா தர்மபுத்திரா, சிவமூர்த்தி என்பவர் ஒரு பரமசிவபக்தர். அந்த சிவமூர்த்தி விசேஷமான ராமாயணத்தை சொல்லிக் கொண்டிருந்தார். அந்த ஊர்ல இருக்கிறவா எப்படிப்பட்டவான்னு கேட்டா, உபன்யாசம் கேட்கணும்னு ஆசை இருக்கும், ஆனா உபன்யாசகருக்கு எதுவும் கொடுக்க மாட்டான். சிவமூர்த்தி எப்பேற்பட்டவர்னா உபன்யாசம் சொல்லணும்னு ஆசைப்படுவார், ஆனா உபன்யாசத்துல எல்லாம் தனக்கே வரணும்னு ஆசைப்படுவார். பட்டாபிஷேகம் முடிஞ்சது, அவன் ஏதோ சம்பாவனை பண்ணா. இப்ப சிவமூர்த்தி ருத்ரதாண்டவம் ஆட ஆரம்பிச்சார். அவர் கேட்டது அவருக்கு வரல. சுவாமி, நீங்க அங்க கலெக்ஷன் பண்ணீங்களே, இங்க கலெக்ஷன் பண்ணல, அது என்ன இது என்ன, அதை பத்தி உனக்கு என்ன? உனக்கு நிறைய சம்பாவனை பண்ணியிருக்கும், உனக்கு தேவையான சம்பாவனை நிறைய பண்ணி ஆயிடுச்சு,
இதுக்கு மேலே எங்ககிட்ட ஒரு செப்பு காசு கூட வாங்காதீங்க, கொடுக்க முடியாது, நாங்கள் லோபிகள் இல்லை, ஆனால் உமக்கு திருப்தி கிடையாது, உம்முடைய மனசு சன்மார்க்கத்தில் கேட்கல, அதனால் நீர் பணத்தாசை பிடிச்சு அலையிறீர்னு இவா சிவமூர்த்தியை நிந்திக்க, சிவமூர்த்தி இவாளை நிந்திக்க ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த ஊரில் திடீர்னு வறட்சி வந்துரு, மக்கள்லாம் ரொம்ப சிரமப்பட்டா, இவாளும் ரொம்ப சிரமப்பட்டா, ஒவ்வொருத்தரா கடைசியில் போய் சேர்ந்தா. என்ன ஆச்சு? நல்ல ராமாயணத்தை கேட்டபடியினாலே இவாளுக்கு நரகம் இல்லை, அதே சமயத்தில் புராணம் சொன்னவரை அவமானம் பண்ணதுனால இவாளுக்கு சொர்க்கமும் இல்லை. நல்ல ராமாயணத்தை கேட்டதுனால இவாளுக்கு நரகம் இல்லை, புராணம் சொல்றவாளை அவமானம் பண்ணதுனால இவாளுக்கு நரகமும் இல்லை. என்ன ஆச்சு? கடைசியில் இவர்கள்லாம் சகரராஜனுடைய பிள்ளைகளாக பிறந்தார்கள். பிறகு கங்கா ஜலத்தினாலே அவர்களுக்கு பின்னாளில் பரிசுத்தி அடைந்தது. இவர்களிடத்தில் கடுமையாக நடந்து கொண்டதான சிவமூர்த்தியே அந்த ஊர் மகாராஜா அவரை தண்டித்தான். அவர்தான் அறிவை இழந்தவராக, தன் தன்மையை இழந்தவராக, தன்னுடைய மேதாவிலாசம் எல்லாவற்றையும் மறந்து கேவலம் காசு பணத்திற்காக அவர் கூச்சல் இட்டதினாலே ஏகசக்கர நகரத்தில் பகாசுரனாக பிறந்து பீமசேனனால் கொல்லப்பட்டார். பாண்டவர்கள் பகாசுரனை கொண்டாலும் அந்த சரித்திரத்தை இப்ப நாரதர் சொல்ற. இதுக்கு மேல துலா சங்கிரமண காலத்தில் எப்படி ஸ்நானம் பண்ணணும்? நாளை தினம் துலா சங்கிரமண காலம். அப்ப காவேரி தாயார விசேஷமா பிரார்த்திக்கணும். காவேரியை பிரார்த்தித்து கொண்டு அதில் இறங்கி ஸ்நானம் செய்ய வேண்டும். உயர்ந்த புண்ணியங்களையும் உயர்ந்த பலன்களையும் தரக்கூடியதான நல்ல ஸ்லோகங்கள் அங்கே சொல்லப்படுகின்றன. அம்மா காவிரி தாயே, விசேஷமான பாக்கியத்தை எனக்கு நீ தந்துருள வேண்டும், நல்ல புத்திரபுத்திராதிகளை தந்துருள வேண்டும், நல்ல சம்பத் சமிருத்தியை நீ எனக்கு தந்துருள வேண்டும், என்னுடைய பித்திருக்கள் சாபத்திலிருந்து நீ எனக்கு விமோசனத்தை தந்துருள வேண்டும். அடுத்தது ஸ்ரீ ரங்கநாதருடைய திவ்ய சரணாரவிந்தத்தில் எனக்கு எப்பொழுதுமே பக்தி ஸ்ரத்தை உண்டாக வேண்டும் என்று காவிரியை பார்த்து கை குவித்து பிரார்த்தித்துக் கொண்டு பின்னர் தண்ணீரில் இறங்க வேண்டும். மருத்விருதே மகாபாகே மகாபுண்யே மனோஹரே சர்வாபீஷ்ட பிரதே தேவி ஸ்நாஸ்யதாம் புண்ணியவர்தினி சர்வபாபக்ஷயகரி மம பாபம் விநாசய கவேரகல்யே காவேரி சமுத்திரமகிஷி பிரியே பிரதேஹி புக்தி முக்தித்வம் சர்வதீர்த்தஸ்வரூபிணி சிந்துவர்யேதயா சிந்தோ மாமுத்தர பவாம்புதே ஸ்ரியம் தேஹி சுதல் தேஹி ஸ்திரியம் தேஹி ததஸ்வகாஹ ஆயுஷ்யம் தேஹி சாரோக்யம் ரிணமுக்தம் குருஷ்வமா. இந்த ஸ்லோகம் சொல்லி ஸ்நானம் பண்ணணுமா? இந்த ஸ்லோகத்தை அபியாசம் பண்ணித்தா ஸ்நானம் பண்ணணுமா? மருத்விருதே மகாபாகே மகாபுண்யே மனோஹரே. அம்மா மருத்விருதே, மருத்விருதே என்றால் காவிரி, மருத் என்றால் காத்து, விருதே என்றால் வர்த்திப்பவள். மருத்விருதே மகாபாகே மகாபுண்யே மனோஹரே. மகாபுண்யே, சிறந்த புண்ணியத்தை உடையவளே, புண்ணியத்தை தருபவளே, மனோகரே, மனதிற்கு ரம்யமானவளே, சர்வாபீஷ்ட பிரதே தேஹி தேவி. சர்வாபீஷ்டம், காவிரியை பிரார்த்தித்துக் கொண்டோமே ஆனால் நமக்கு கிடைக்காத பலன் எதுவும் கிடையாது. காவிரி தாயார் நாம பிரார்த்தித்தோம்னா நாம் என்ன கேட்கிறோமோ அதை காவிரி தாயார் நமக்கு வழங்க போறோம். சர்வாபீஷ்ட பிரதே தேவி ஸ்நாஸ்யதாம் புண்ணியவர்தனி. ஒன்னில் யார் நீராடுகிறார்களோ, யார் ஸ்நானம் செய்கிறார்களோ அவர்கள் புண்ணியத்தை மேன்மேலும் வளர்ப்பவள் என்றால் அந்த பாபத்தை அனைத்தையும் ஒழித்து விடுபவள், பாபத்தை ஒழிப்பவள். சர்வ பாபக்ஷயகரி மம பாபம் விநாசய. எல்லா பாபத்தையும் ஒழிப்பவளே, என்னுடைய பாபத்தையும் நீ ஒழித்து விடு. கவேரகல்யே காவேரி. கவேரன் என்னும் அரசன், பேரரசன் செய்த தவத்தின் பயனாக பிறந்தவளே காவேரி. கவேரகல்யே காவேரி சமுத்திர மகிஷி பிரியே. சமுத்திரராஜனின் மனைவி, அவனுக்கு மிக பிரியமானவள்.
பிரதேகி புக்தி முக்தித்வம், எனக்கு புக்தி முக்தி இவ்விரண்டையும் அளிக்க வேண்டும். சர்வ தீர்த்தஸ்வரூபிணி, சர்வ தீர்த்தங்களின் சொரூபமாக இருப்பவள். சிந்துவர்யே தயா சிந்தோ, அம்மா கருணைக்கடலே காவிரித்தாயே, மாமுத்தரபவாம்புதே, என்ன சம்சார சமுத்திரத்திலிருந்து, சம்சார சமுத்திரத்தில் முழுகக்கூடிய என்னை கை தூக்கி காப்பாற்று. ஸ்ரீயம் தேகி, நல்ல செல்வத்தை கொடு. என்ன பிரார்த்திக்கிறோம்? ஸ்ரீயம் தேகி, நல்ல செல்வத்தை கொடு. சுதம் தேகி, நல்ல பிள்ளையை கொடு. யாருக்கெல்லாம் புத்திர சந்ததி இல்லையோ துலா மாசத்தில் காவேரியில் தீர்த்தாமாடி இந்த ஸ்லோகத்தை சொல்லி காவேரி தாயாரை சேவித்து ரங்கநாதனை வழிபட்டார்களே ஆனால் அவர்களுக்கு நல்ல சந்ததி, ஆயுள், ஆரோக்கிய, அபிவிருத்தி. ஸ்ரீயம் தேகி சுதம் தேகி ஸ்திரியம் தேகி. அடுத்தது கல்யாணம் ஆகாதவாளுக்கு கல்யாணம். ஸ்திரியம் தேகி ததஸ்வகாஹ, நிறைய பசுக்களை கூட. அந்த காலத்துல செல்வம் அப்படின்னு வந்துறாரே, இவன் எவ்வளவு பசுமாடு வச்சுருக்கான், அதுதான் செல்வம். எப்ப அந்த செல்வத்தை நாம உதாசீனம் பண்ணினோமோ அதுக்கப்புறம் எவ்வளவு கட்டி கட்டியா வச்சிருந்தாலும் உடம்புல கொப்பளம் கொப்பளமா வந்துட்டு இருக்கு. நமக்கு கோசம்ரக்ஷணத்தை என்னைக்கு நாம மறந்தோமோ அன்னைக்கு ஆரம்பிச்சது இத்தனை அர்த்தங்களும். கோசம்ரக்ஷணம்னா ஓடி போய் ஒரு மாட்டுக்கு ஆத்திக்கீரை வாங்கி கொடுக்கறது மட்டும் இல்லை. கோசம்ரக்ஷணம்ன்றது நமக்கு பெரிய தர்மம். கோபிர் வேரேஷ்ச விப்ரேஷ்ச சதீபிஹி சத்யவாதிபிஹி தாத்ருபிஹி தர்மசீலைஷ்ச சப்தபிர் தாரியதே மகி என்பார் அப்பைய தீட்சிதர். உலகம் ரட்சிக்கப்படுவதற்கு, உலகம் காப்பாற்றப்படுவதற்கு, அது தாங்கப்படுவதற்கு யார் காரணம்னா பசுக்கள் தான் காரணம். அதுதான் ஆதாரமா இருக்கு. அதனுடைய சரித்திரம் தெரியாமல் நிறைய பேர் ரந்தி தேவருடைய சரித்திரத்தை தப்பு தப்பா பேசிட்டு. மார்கழி மாசம் நரசிம்மப்பிரியாரே அடியில் எழுதியிருக்கேன். ரந்தி தேவருடைய சரித்திரம் என்ன, ரந்தி தேவருடைய யாகத்தில் இதற்காக பசுக்கள் எல்லாம் கொல்லப்பட்டன, அந்த சமயத்தில் நிகழ்ந்த உண்மை என்ன அப்படின்றது மகாபாரதத்தில் ரொம்ப தெளிவா இருக்க விஷயம். அது தெரியாமலேயே நாம பேசிட்டு இருக்கோம். அப்ப நமக்கு எது செல்வம்னா பசுதான் செல்வம். ஸ்ரீயம் தேகி சுதம் தேகி ஸ்திரியம் தேகி ததஸ்வகாஹ ஆயுஷ்யம் தேகி சாரோக்கியம் ரிணமுக்தம் குருஷ்வமா. எந்த விதமான கடன்களும் இல்லாதவனாக என்னை காப்பாற்றுவாயா. ரிணமுக்தம் குருஷ்வமாம். எந்த கடனா திருப்பி பேங்க்ல லோன் வாங்குறது, இஎம்ஐ கட்டாமல் வண்டி எடுத்துட்டு போடுவானோ, வீட்டு எடுத்துட்டு போடுவானோ, முழிக்கிறது, இதையே கடன் கடன் நினைச்சிருக்கேடாப்பா. தேவர்களுக்கு கடன் பட்டிருக்கோம், மனுஷர்களுக்கு கடன் பட்டிருக்கோம், பித்ருக்களுக்கு கடன் பட்டிருக்கோம். இந்த 3 கடன்களையும் நாம கரெக்டா முடிச்சுட்டோம்னு சொன்னா உண்மையில நமக்கு வாழ்க்கையில வேற எந்த கடனும் நமக்கு பாதிக்கவே பாதிக்காது. வீடு கட்டுறதுக்கு லோனு, டிவிக்கு லோனு, சோஃபாக்கு லோனு, வண்டிக்கு லோன், கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு லோன், ஹனிமூன் போறதுக்கு லோன், டிக்கெட் வாங்குறதுக்கு லோன், இப்படி லோன் 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 அடைஞ்சிருக்கேடாப்பா. தேவர்களுக்கு பட்டதான கடன் அடைக்கணும். அது என்ன பண்ணணும்? எந்த பேங்க்ல வட்டிக்கு வாங்கணும்? ஒன்றும் வேணாம். எல்லாத்துக்கும் ஒரு டம்ளர், ஒரு ஸ்பூன் ஜலம், ஒண்ணுமே இல்லை, சாதாரண விஷயம். கல்யாணம் பண்ணிட்டு நல்ல குழந்தைகளை பெற்றெடுத்து அந்த குழந்தைகளை சன்மார்க்கத்தில் கொண்டு வந்து அந்த குழந்தைகளுக்கு சத் சங்கத்தை சொல்லி வச்சு அந்த குழந்தைகளுக்கு நல்ல விதத்தில் கல்யாணம் பண்ணி அந்த குழந்தைகளுக்கு கொண்டு வந்தா இதான் பித்திருக்கள் நம்ம பேர்ல திருப்தி பட போறா. உனக்கு என்ன வேதமோ அந்த வேதத்தை அத்தியனம் பண்ணு, கொஞ்சமாவது பண்ணு, ஏதாவது கொஞ்சமாவது தெரிஞ்சுக்கோ, என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கோ. அதை பண்ணக்கூடாதா? அது தெரிஞ்ச பிறகு யாகம் யஜ்யம் பிரதான சாதாரண கர்மானுஷ்டானங்கள் இருக்கு. ஒன்றும் பெரிய செலவில் லட்ச லட்சமா செலவழிக்க வேணும் அவசியம் இல்லை. தேவ பூஜான்றது நித்தியபடியா ஆத்துல பெருமாளுக்கு சால கிராமத்தில் திருவாராதனம் பண்றது, அந்த மாதிரி நல்ல காரியங்களை பண்ண. இதனால உனக்கு கடனே இல்லையே. இந்த கடன் கழிஞ்சுடுத்து அப்படின்னு சொன்னா நான் கடன்கள் கழற்றியன்னு அந்த கடன்கள் போயிடுத்துனா அப்புறம் வேற எந்த கடனை பத்தி நீ கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. பேராசையும் உனக்கு ஏற்படவே ஏற்படாது. உனக்கு அந்த பேராசை உண்டாக புரியல, தெரியல, தெரிஞ்சுக்கல சுவாமி. ஏதாவது அவகாசங்கள் வரைச்சே நம்ம பெரியவாளுடைய புஸ்தகங்களை எடுத்து வாசிக்க ஆரம்பிங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அதை வாசிங்கோ. யாரான பெரியவா கிட்ட போய் உட்கார்ந்து ஏதாவது சந்தேகங்களை கேளுங்கோ. ஏதாவது விதத்தில் நம்மளை நாம மாற்றிக்க முடியுமான்னு கொஞ்சம் பிரயத்தனப்படுங்கோ. அதுதான் உண்மை, அதுதான் வேணும்.
வேற ஒன்று சம்பாவனமான எதுவுமே வேண்டாம். நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக முன்னாடி இருந்திருக்கு, இப்போ அடுத்த நிலைக்கு வந்துட்டேன், அதுக்கு அடுத்த நிலைக்கு வரப்போகிறேன் அப்படின்னு நம்மளை நாமளே உயர்த்தி கொள்வதற்கு முயற்சி பண்ணினோம்னா இதை விட வேற எந்த விதமான சம்பாவனையும் தேவையே இல்லை. அப்பதான் உண்மையிலேயே நமக்கு நம்முடையதான அனிஷ்டங்கள் மொத்தம் தொலை. நம்ம சம்பிரதாயத்தை நாம வசத்தியா நினைச்சுக்கணும். இதை விட உயர்ந்தது லோகத்தில் எதுவுமே இல்லைன்னு சொல்லணும். இப்படி மேலும் பலவிதமான விசேஷமான தர்மங்களை சொல்றார். எல்லா அனுஷ்டானத்தை காட்டிலும் அக்னி காரியம் சிறந்தது. அக்னி காரியத்தை செய்வதனால்தான் எல்லோருக்குமே எல்லா விதமான பிரீத்திகளும் உண்டாகிறது என்பதாக சந்தாபனன் என்பவருக்கு 2 பிள்ளைகளாக தர்மர்த்தி, தர்மலன் என்னும் 2 பிள்ளைகளுடைய சரித்திரத்தை நாரதர் உபதேசம் பண்றார். அதுல ஒருத்தன் தர்மானுஷ்டானங்கள் செய்தவன், மற்றொருத்தன் அக்னியினால பகவத் உபாசனை செய்தவன். ஒரு நாள் ஸ்ராத்த காலத்தில் அக்னி பார்வண ஹோமம் செய்யாமல் அவன் ஸ்ராத்தம் செய்ததினாலே பிதர்கள் அவன் மீது கோபம் கொண்டார்கள் என்று வர்ணிக்கிறார். அதே மாதிரி சாப்பிடும் பொழுது பரிசேஷனம் செய்யாமல் சாப்பிடக்கூடாது, பரிசேஷனம் செய்து சாப்பிடணும். உத்தராபோஜனம் அந்த தீர்த்தத்தை எடுத்து அந்த தீர்த்தத்தை பருகி ரௌரவே அபுண்ய நிலையே பத்மார்புத நிவாசினம் அர்த்தினாமுதகம் தத்தம் அக்ஷயமுபதிஷ்டது. கடைசியில் அந்த தீர்த்தத்தை கையிலிருந்து அப்படி எச்சலைக்கு கீழே சேர்ப்பர். யமலோகத்தில் ரௌரவம் என்னும் பெரிய நரகத்தில் உழுந்து துன்பத்தில் ஆழ்ந்திருப்பவர்களுக்காக இந்த தீர்த்தம் சமர்ப்பிக்கிறேன். அப்பேற்பட்டவர்கள் அந்த தீர்த்தத்தினாலே தங்களுடைய தாபம் ஓய்ந்து சௌக்கியத்தை அடையட்டும் என்பதாக பெயர். இந்த மாதிரி தர்மங்கள் எல்லாம் நாரதர் நிறைய சொல்லிட்டு வர. அந்த தர்மங்கள் எல்லாம் வரிசையா சொல்லணும்னா ஏற்கனவே நாம ரொம்பவே மூட் அவுட்ல இருக்கோம். ஒன்னொன்னு எடுத்து அதுவும் பிரமாணத்தோடு எடுத்து அடியன்னு சொல்ல ஆரம்பிச்சோன்னு சொன்னா கடைசியில எழுந்துக்கச்சே நமக்கு ஒரே ஒரு மனோபாவ சித்தி தான் வரும். என்ன அப்படின்னு கேட்டா நாம எதுக்குமே லாயக்கு இல்லைன்னு தோணிடும். இப்ப நாம பண்றது எதுவுமே சரியில்லைன்ற மாதிரி ஆயிடும். நேற்று வரையிலும் மருந்து சாப்பிட்டுருந்தோம், இன்னைக்கு இன்னொரு புதிய டாக்டர் கிட்ட போவச்சே அந்த டாக்டர் சொல்றாரு, எத்தனை வருஷமா என்ன மருந்து சாப்பிட்ற? 10 வருஷமா சாப்பிட்டு இருக்கேன். அட பாவி, 10 வருஷமா உன் உடம்ப கெடுத்து வச்சிருக்கேடா. நீ சாப்பிட்ட மருந்து எல்லாமே விஷம்டா. 10 வருஷமா சாப்பிட்டது மொத்தம் கெட்டு போச்சு உன் உடம்பு. இதை மறுபடியும் முதல்ல இருந்து ஆரம்பிக்கணும்னு சொன்னா இப்ப இனிமே தான் ட்ரீட்மெண்ட்னு சொன்னா அந்த சமயத்துல நமக்கு என்ன நடுக்கும் அதே மாதிரி தான் வரும். ஆகையால புஸ்தகம் கையில கொடுத்துட்டேன், நீங்களே நிதானமா வாசிச்சு தெரிஞ்சுக்கோங்க. எல்லாம் அதுல இருக்கு. பின்னர் நாரதர் அர்ஜுனனுக்கு சுபத்ரா தேவி கிடைத்ததான காரணம் துலா காவேரியில் ஸ்நானம் செய்தது என்பதாக சொல்லி அப்ப லக்ஷ்மி ஹிருதயம்ன்றதான மந்திரத்தை அர்ஜுனனுக்கு பகவான் உபதேசம் பண்றார். ஸ்ரீதேவி பிரதமம் நாம த்விதீயம் அமிர்தோத்பவாம் திருத்தீயம் கமலா புரோக்தா சதுர்த்தம் சந்திரசோபனாம் பஞ்சமம் விஷ்ணுபத்ரீ ச ஷஷ்டம் ஸ்ரீவைஷ்ணவி ததா சப்தமம் து வராரோஹா ஹ்யஷ்டமம் ஹரிவல்லபா நவமம் ஷார்ங்கிணி புரோக்தா தசமம் தேவதேவிகா ஏகாதசம் மகாலக்ஷ்மீः துவாதசம் லோகசுந்தரி ஸ்ரீபத்மா கமலா முகுந்த மகிஷி லக்ஷ்மி த்ரிலோகேஸ்வரி மா க்ஷீராப்திசுதா விரிஞ்ச ஜனனி வித்யா சரோஜாசனா சர்வாபீஷ்டபலப்ரதேதி சததம் நாமானி யே த்வாதச பிராதः சுத்ததராः படந்த்யபிமதாः சர்வான் லபந்தே சுபான் என்று இந்த உயர்ந்த ஸ்தோத்திரத்தை அர்ஜுனனுக்கு உபதேசம் பண்ணினார் பரமாத்மா. இந்த ஸ்தோத்திரத்தை ஜபித்துத்தான்
அர்ஜுனன் சுலபமாக சுபத்ராதேவியை கல்யாணம் செய்து கொண்டான். இது லக்ஷ்மி ஹிருதயம், மகாலட்சுமியினுடைய 12 திருநாமங்களை உள்ளடக்கிய அந்த மகாமந்திரத்தின் உயர்ந்த பொருளை எல்லாம் உள்ளடக்கிய ஒரு ஸ்தோத்திரம். இந்த ஸ்தோத்திரத்தை உத்தாய எப்பட்டே என்று பிராத்த காலத்தில் எழுந்து இந்த ஸ்தோத்திரத்தை சொல்பவனுக்கு சர்வாபீஷ்ட சித்திகளும் உண்டாகும். ஹரிச்சந்திரனுக்கு அகஸ்தியர் இது போன்றதான வரலாற்றை ரொம்ப விசேஷமாக சொன்ன உடனே ஹரிச்சந்திரன் கைகுவித்து சேவித்தான். சுவாமி மகாபாகியம் மகாபாகியம். தேவரிடத்திலிருந்து விஸ்தாரமாக துலா காவேரி மகாத்மியத்தை நான் தெரிஞ்சுட்டேன். ஆனா இந்த காவேரி எப்படி உண்டானாள்? துலா காவேரின்னு சொல்லிட்டு இருக்குமே தவிர்த்து இந்த காவேரி எப்படி உண்டானாள்? அகஸ்தியருக்கும் காவேரிக்கும் என்ன சம்பந்தம்? காவேரி என்பவள் வேறா, லோபாமுத்ரா என்பவள் வேறா, இல்ல 2 பேரும் ஒண்ணு தானா? ஒருத்திக்கே 2 பேர் உண்டு, ஆனா லோபாமுத்ரான்றதான நிலையில வேற விதமாக இருந்தாளா? எந்த காரணத்தினால அகஸ்தியர் காவேரியை அடைச்சு வச்சிருந்தார்? எந்த காரணத்தினால அகஸ்தியர் காவேரியை திறந்து விட்டார்? காவேரி எப்பொழுதுமே மாட்டிட்டு தான் இருக்கும் போல இருக்கு. அங்கேயே கேட்கிறான், அதை அடைச்சு வச்சா ஏன் திறந்து விட்டா அப்படின்னா, இனிலிருந்து திறந்து விட மாட்டோம்னு வேற சொல்லிட்டா போல இருக்கே. கவேரன் ஒரு ராஜா இருந்தான். அந்த சரித்திரத்தை அகஸ்தியரே சொல்றார். அவர் தானே சொல்லிட்டு இருக்கார் ஹரிச்சந்திரன் கிட்ட தன்னுடைய கல்யாணத்தை சொல்றார். இதுல 2 கல்யாணம் வர்ணிக்கப்படுறது. அகஸ்திய மகர்ஷிக்கும் காவேரி தாயாருக்கும் ஏற்பட்டிருக்கக்கூடிய கல்யாணம். இந்த கல்யாணத்துக்கு நிறைய பலன் சொல்ற. யாரெல்லாம் ஸ்ரத்தையோட மனசுத்தியோட இந்த அகஸ்தியருக்கும் காவேரி தாயாருக்கும் நடைபெற்றிருக்கக்கூடிய திருக்கல்யாண வைபவத்தை கேட்கிறார்களோ, அனுபவிக்கிறார்களோ, அவ சர்வாபீஷ்டங்களையும் பெறுவார்கள். அதே போல கடைசியில இந்த காவேரியானவள் காவிரி பூம்பட்டினத்துல போய் சமுத்திரராஜனிடத்துல சேரும் பொழுது அதுவும் காவேரியுடைய கல்யாணம் தான். நதி ரூபத்துல அவள் நேர சமுத்திரத்துல போய் சேர்றாள் இல்லையோ, அந்த கல்யாணத்தை அந்த வைபவத்தை வர்ணிக்கிற. இது 2ம் இங்க சொல்லப்படுகிறது. ரொம்ப முக்கியம். அகஸ்தியர் அப்பா கவேரன் ஒரு ராஜா, பரமதர்மிஷ்டன். லோக விதித்தமாக அவனுடையதான ராஜ்ய பரிபாலனம் நடந்து வந்தது. சிறந்த வைராக்கியம் உண்டு. அவனை ராஜரிஷி அப்படின்னு தான் எல்லாரும் கொண்டாடுறா. அவன் அடிக்கடி யாகங்கள் பண்ணினான். ஒரு நாள் யோசிச்சான், இந்த யாகத்தை செய்வதனால என்ன பிரயோஜனம்? மறுபடியும் சம்சார சமுத்திரத்தை சுத்தி வந்துட்டு இருக்கும். சொர்க்காதிகளுக்கு போயிட்டு திரும்பி வர வேண்டியதுதான் இருக்கு. அதனால நாம் ஆத்மலாபத்தை அடையணும்ன்றதுக்கோசரம் ஆசைப்பட்டு பிரம்மதேவரை குறித்து ஒரு சிறந்ததான தவம் செய்தான். பிரம்மதேவர் அவனுக்கு பிரத்யட்சமா சேவை சாதித்தார். என்னப்பா வேணும்னு கேட்டார். சுவாமி, அடியனுக்கு ஒரு குறையும் இல்லை, ஆனா லோகக்ஷேமத்திற்காக ஏதாவது பண்ணணும்னு ஆசைப்படுறேன். இத்தனை நாள் யாகங்கள் யஜ்ஞங்கள் தானங்கள் தவங்கள் பண்ணினா அது அத்தனையும் அடியனுக்கு க்ஷேமமா இருந்தது. பிரம்மதேவர் சொல்றாரு, ஏன்னாப்பா நீ நன்னா ராஜ்ய பரிபாலனம் பண்ணியே சௌக்கியமா தான் இருக்கா, உன்னுடைய பிரஜைகள்லாம் நல்ல சௌக்கியமா தான் இருந்துட்டு இருக்கா. இருக்கலாம் சுவாமி, ஆனால் சாஸ்வதமாக இந்த லோகத்திற்கு நான் ஏதாவது பண்ணணும்னு ஆசைப்படுறேன். யார் நினைப்பா அப்படிலாம்? பரிபாலனம் பண்ற பரியந்தம் நான் பண்ணக்கூடியதான தீர்மானங்கள் திட்டங்கள் மக்களுக்கு ராஜ்ய பரிபாலனம் சௌக்கியமா இருக்கலாம். ஆனா ஒண்ணு நான் போயிட பிறகோ இல்ல இந்த நகரம் அழிஞ்சுடுத்தோ அதுக்கப்புறம் பிரயோஜனம் இல்லை. சாஸ்வதமாக ஆச்சந்திரார்க்கம் இந்த லோகத்துல சந்திரசூரியாதிகள் இருக்கும் வரையிலும் பிரஜைகளுக்கு ஏதாவது ஹிதமான காரியங்கள் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். தேவரின் அனுகிரகம் பண்ணும்னு பிரம்மதேவர் தன்னுடைய மனசினால சிருஷ்டிக்கப்பட்டதான அதிரூப சுந்தரியான ஒரு பெண்ணை அவரிடத்துல கொடுத்து, அப்பா இந்த பெண்ணுக்கு லோபாமுத்ரா என்பதாக பெயர். இவள் கவேரன் என்னும் அரசனான உனக்கு பெண்ணாக வந்ததினாலே காவேரி என்று பெயர் பெற்றிருப்பவள். இவளை நீ வளர்த்துவா, இவள் மூலமாக லோகமே சுபிக்ஷமடைய போகிறது பிரம்மதேவர் அனுகிரகம் பண்ணினார். இவளை நீ வளர்த்து வருவதனாலே உனக்கு லோகமே சுபிக்ஷமா இருக்க போகிறது அப்படின்னு அவள் கன்னிகை ரூபத்துல அந்த கவேரராஜனுடத்துல வரா. 2 பேரும் சௌக்கியமா இருந்துட்டு இருக்கா. அப்பா பொண்ணு இருந்துட்டு இருக்கச்சு கவேரன் சொன்னான், அடி பெண்ணே, உன்னை அடைந்த காலத்திலிருந்து என்னுடைய மனசுக்குள்ள ஒரு சந்தோஷம். எப்பொழுது உன்னுடைய சங்கமம் எனக்கு ஏற்பட்டதோ, உன்னுடைய சம்பந்தம் ஏற்பட்டதோ, பிரம்மதேவர் உன்னை எனக்கு மகளாக்கி அளித்தாரோ அன்றைய தினம் முதற்கொண்டு என் மனதில் இருந்ததான கஷ்டம் மொத்தம் போயிடுச்சு. ஆகையால நான் மோட்சத்துக்கு போறேன், எனக்கு நீ அனுகிரகம் பண்ணு. பெண்ணை பார்த்து சொல்றாரு. ஏன்னா தேவமாயோ இல்லையோ, கவேரன் மோட்சத்துக்கு போயிட்டார்.
அந்த பெண் அவள் மட்டும் இருந்தா இமயமலை பிராந்தியத்தில் உக்கிரமானது ஒரு தவம் செய்கிறாள் மகாவிஷ்ணுவை குறித்து. மகாவிஷ்ணு பிரத்யட்சமா சேவை சாதித்தார். என்னம்மா வேணும்னார், எங்க அப்பாவுடையதான ஆசையை நான் பூர்த்தி பண்ணணும். அவர் சாஸ்வதமாக உலகத்தை வாழ்விக்கணும்னு ஆசை கொண்டார். அதனால் நான் நதி ரூபமாக பிரவகிக்க வேண்டும். அந்த அனுகிரகத்தை மகாவிஷ்ணுவே நீர் எனக்கு செய்ய வேண்டும்னு விஷ்ணுவை வேண்டிக் கொண்டார். நதி பூத்வாத்யகச்சேயம் லோகபாவன ஹேதுனாம் இதிமே நிச்சிதா புத்திஹி அனுக்ருண்ணீஸ்வமாமிஹ இதிமே நிச்சிதா புத்திஹி அனுக்ருண்ணீஸ்வமாமிஹ இதிமே நிச்சிதா புத்திஹி. என்னுடைய புத்தி அப்படி நிச்சயிக்கப்பட்டிருக்கு. நான் நதியா இருந்து இந்த லோகத்தை சுபிக்ஷமாக்கணும். கமண்டலத்துள் பிறந்த மகரிஷி முதல் டெஸ்ட் டியூப் பேபி யார்? நாளைய உபன்யாசத்தில் காணத் தவறாதீர்கள். இது போல மேலும் இன்ட்ரெஸ்டிங் விஷயங்களை தெரிஞ்சுக்க ஏபிஎன் சுவாமி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.